கேஸ் சிலிண்டர் பேசினார், ஓகே பரவாயில்ல கேஸ் சிலிண்டர் பேசினாருன்ட்டு. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, இவங்களாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம், அவங்களாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்கிறது அமெரிக்காவும் அவங்க ஈரான்னு சொல்றாங்கிற டவுட் ஆயிடுச்சு எனக்கு. சொல்றது வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, பாஜக ஏதாவது பண்ணியிருக்கலாம், திமுக ஏதாவது பண்ணியிருக்கலாம், நீங்க அவங்க வந்து தேவைப்பட்டா வந்து இதுக்கு ஓடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பேன். லயோலா மணி மாதிரி பேசுறாரு. ட்விட்டர் பாக்குறாருங்க, ட்விட்டர்ல புகழ்றான். இந்த பாட்டு ஏன் பாடுறாருன்னு நீங்க கேக்குறீங்க, ட்விட்டர்ல இவ்வளவு ரசிக்கிறாங்க நம்மள, அந்த பாட்டை பாடிட்டு போயிடும். ட்விட்டர்ல சொல்றேன் சார், அன்னியன் அம்பி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோவமா பேசிட்டு போது எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அது என்ன சிக்கல்னா, அவருக்கு திருச்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது ஞாபகம் வந்து ஐயோ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல, இப்படி இங்கிட்ட தேடுறாரு. அவன் கீழே இருக்க உடனே டிவிக்கே மைக் ஆட்டம் சார் தேடிட்டே இருக்க டிவிக்கே தேடுறாரு. மற்ற வேட்பாளர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் என்ன நினைப்பாங்க, விஜய் வந்தால் நம்ம ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு, விஜய் வந்து செல்ஃபிஸா அவருக்கு மட்டும் பேசிட்டு போறாரு, என்ன நம்மளாம் ஜெயிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நாங்க தான் அன்னைக்கு செல்ஃபி எடுத்துட்டோம்ல. உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்ஸும் உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நீங்க மாலை போடலாம், நீங்க வந்து இப்படி நெஞ்சில கை வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அவரே அதெல்லாம் கரெக்டாக ஒரு சினிமாட்டிக்காக கரெக்டாக பண்ணார். ஒருத்தர் விஎஸ் பாபு கூட இப்படி காமிச்சிட்டு தானே, இப்படி காமிக்கிறேன் உங்க முகத்தையும் மறைக்கூடாது, அதனால சினிமாட்டிக்காக கரெக்டாக பண்ணார். எதுக்காக பண்ணார்னு நினைக்கிறீங்க? இதுதான் உங்க கூட கடைசி எடுக்கிற போட்டோ. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இதான் கடைசி எடுக்கிற போட்டோ. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு நிற்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். இந்த சூழலில் இன்றைக்கு திருச்சி கிழக்குலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணி திருச்சியிலையும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டு பாடி ஓட்டு கேட்டிருக்காரு. குறிப்பாக ஜனநாயகன் பிரச்சனை பற்றி இது நாள் வரைக்கும் பேசல. இன்றைக்கு வந்து ஜனநாயகன் வெளியே வந்தால் எங்கே பெரிய ஆயுதமாக மாறிடுமோ, அதனால் படத்தை தடை பண்ணிட்டாங்க, சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு பேசியிருக்காரு. கேஸ் சிலிண்டர் பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச்? இல்லை, நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி ஜனநாயகன் ரொம்ப நம்பினார். ஜனநாயகன் ஆக்சுவல் பிளான் வந்து தீபாவளி ரிலீஸ். அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், பவன் கேசரி தான் இல்லை ஊருக்கே தெரியும். பவன் கேசரி வந்து ஒரு பெண்களை மையப்படுத்திய படம். அந்த பெண்ணை வந்து எப்படி ஒரு கோழையாக இருக்கிற பொண்ணை எப்படி வீரமான பெண்ணாக மாறுக்கிறார். அப்போ விஜயோட ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அதை பார்த்தா கண்ணீர்லாம் வடிப்பாங்க. ஏன்னா அது கண்ணீர் வடித்து நிச்சயமாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது. விஜய் ஆக்சுவலி ஜனநாயகன் வந்திருந்தா இப்போ கூட வந்திருக்க மாட்டார். வேட்புமனு தாக்கலோட நான் இப்போ 2 இடம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன், பேலன்ஸுக்கு நீ ஜனநாயகன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதான் ஆக்சுவல் பிளான். நான் சும்மா சொல்ல, உண்மையிலே பிளான் அதுதான். அவருக்கு வந்து ரொம்பலாம் வந்து வெளியே வந்து பண்ணணும், நம்ம பண்ணுற விஷயத்தை 100 மடங்கு ஜனநாயகன் பண்ணுங்கிறத பிலீவ் பண்ணார். அதனால தான் படத்தை சூஸ் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வெளியே வரல. சார் அதை வச்சு இது வரைக்கும் விஜய் கடுமையான அரசியல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நியாயமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கும் அதை யார் முடக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அது பாஜக தான் முடக்கிறாங்க. சிபிஎஃப்சி வேணும்னே பண்றாங்க. பாஜக பேசல இல்லையா? அது பேசலையே. பாஜக ஒரே ஒரு வார்த்தை வேற ஒரு இடத்துல பயன்படுத்துறாரு. இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி, அந்த மறைமுக கூட்டணி, அதுக்கு பயன்படுத்துறாரு. திமுக விமர்சனம் சேர்த்துக்கிறார். அது சேர்த்துக்கிறார் தவிர இந்த படத்திற்கு ஜனநாயகத்துக்கு வந்து பாஜக தான் மிக முக்கியமான காரணம், ஒன்றிய அரசு தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத இன்னுமே கடந்து வர, இன்னுமே அவரோட பயம் விலகல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஜனநாயகனை இந்த முடங்கியிருக்கு அப்படிங்கிறது கூட யார் காரணம் அப்படிங்கிறத பேச அவர் மறுக்கிறார். இன்னொன்று, விஜய் வந்து பெரம்பூர்லையா இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அவரே கூட ஒருத்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனால் வேறு வழியில் ரிப்பீட் பண்ணி தான் ஆவேன், ஓட்டு போடுங்கிறத எல்லாரும் சொல்றது தான் ஓகே, பட் அதே ஃபார்மெட்ல ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா அவர் சில விஷயங்களை ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி காலைல எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி காலைல போய் வரிசையில் நின்று அந்த விசில் பட்டனை பார்த்து ஒரு அழுத்திட்டு வந்துருங்க, வெளியூர்ல இருந்தீங்கன்னா உடனே டிக்கெட் போட்டுருங்க, அந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க 23ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது அவருக்கே ஒரு மாதிரி அயற்சியா இருக்கு. என்னடா போற இடத்துல சொல்றோம், நம்மளுக்கு கிரிஞ்சுன்னு சொல்லிட போறாங்க. பட் ஆனால் அது வழியில சொல்ற சிலர். அது மட்டும் இல்லாம கொடுக்குறத மாற்றி எழுதி கொடுக்க சொல்லலாம் இல்லையா? ஏன் வந்து அதே இல்லை, அவரு நீங்க பெரம்பூர்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு சொல்லணும், பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது பெரம்பூர் சார்ந்த பிரச்சனைகளை பேசலாம். நீங்க பெரம்பூர்ல அன்னைக்கு பார்க்க வந்த கூட்டம் வந்து விஜய்க்காக வந்த கூட்டம். அந்த கூட்டம் வாய்ஸாலே போதும், ரைட். பெரம்பூர்ல உழைக்கும் மக்கள்னு ஆரம்பிச்சாரு. உழைக்கும் மக்கள் சாயந்தரம் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப உழைச்சி களைச்சி, அப்பா நீ என்னப்பா விஜய் பேசினாரு, பெரம்பூருக்கு என்னப்பா பேசினாரு ஆர்வமாக கேட்டாங்கன்னா, பெரம்பூர்ன்ற வார்த்தையே அவர் சொல்லலைங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. எங்கே பெரம்பூரை பற்றி பேசுறாரு அவர்? பொதுவாக பேசுறத போய் பேசிட்டார். குளத்தூர் போய் அதே தான் 2 நிமிஷம் தான் பேசுறாரு. போலீஸ் வந்து சீக்கிரம் முடிச்சு சொன்னாங்க. வெள்ளிவாக்கம் போகலை. இப்போ திருச்சி வந்து ஏதாவது புதுசாக பேசுவார் ஸ்பெசிஃபிக்காக. திருச்சி கிழக்கில் என்னன்னா, இப்போ திருச்சியில் நீங்கள் நிறைய பேர் போகிறாங்க, திருச்சி மாநகராட்சி சார்ந்த பிரச்சனைகள், காவேரி சார்ந்த பிரச்சனைகள். எங்க டெல்டா பத்தி பேசணும். காவேரி இப்போ மழை வந்துச்சு, நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம். மழை வராத நேரத்தில் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்குறாங்களா, கொடுக்கலையா, அதை இந்த ஒன்றிய அரசாங்கம் சரியா என்ஷூர் பண்றாங்களா, மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட இல்ல, நீங்க வந்து இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு மாநில அரசாங்கம் இதற்கு எடுத்த முயற்சிகள் எத்தனை அணைகள் கட்டினார்கள், இதுதான் மற்ற அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க. அதை எதிர்பார்ப்பு கூட. இவர் அதெல்லாம் விட்டுட்டாரு. திருச்சியில வந்து 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, வழக்கு இருக்கிறது தெரியுமா அப்படிங்கிறதோட முடிச்சிட்டாரே தவிர அதை தாண்டி திருச்சி சார்ந்த பிரச்சனைகள் அவர் வந்து கை தொடவே இல்லை.
கேஸ் சிலிண்டர் பேசினாரு. ஓகே பரவாயில்ல கேஸ் சிலிண்டர் பேசினாருன்ட்டு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, இவங்களாவது ஏதாவது பண்ணிருக்கலாம், அவங்களாவது ஏதாவது பண்ணிருக்கலாம், முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம். அவங்களாவது. எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்கிறது அமெரிக்காவும் அவங்க ஈரான் சொல்றாங்கிறது டவுட் ஆயிருச்சு எனக்கு. சொல்றது வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே, பாஜக ஏதாவது பண்ணிருக்கலாம், திமுக ஏதாவது பண்ணிருக்கலாம், நீங்க அவங்க வந்து தேவைப்பட்டா வந்து இதுக்கு ஓடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன்னா 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பேன். லயோலா மணி மாதிரி பேசுறாரு, இவங்க வராங்க அவங்க வராங்க, கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்னன்னா, இந்த கமர்ஷியல்ஸ் எஸ்பெஷலி கமர்ஷியல் சென்டர்ஸ் வாங்குறவங்க, கள்ள சந்தையில வாங்குறேன் 3000 கொடுக்குறேங்க, நான் 4000 கொடுக்குறேங்க, இது தயவு செய்து சிலிண்டர் கொடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. விறகும் அதிகமாயிடுச்சு, பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. டீ கடை அவர் சொல்ற மாதிரி டீ கடை மூடிட்டாங்க, ஹோட்டல் மூடிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து நான் உனக்கு 6 சிலிண்டர் கொடுத்தேன்னு சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க. சார் 6 சிலிண்டர் வேணாம் சார், 6000 கொடுக்குறேன் சார், ஒரே ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுங்க சார், இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு சிஎம் ஆயிடுவார்ல, அதுக்குள்ள அவர் என்ன பண்ண போறாரு, ட்ரம்ப் போய் பேசலான் இருக்காரோ. எங்க அண்ணன் பாருங்க, மோடியே முடியாத காரணத்தையே ட்ரம்ப் போய் சாதிச்சிட்டாரு, இல்ல ஈரான்டே பேசிட்டாருங்க, எல்லா இஸ்ரேல் பிரச்சனையும் முடிச்சாரு சொல்ல போறாரா. இங்க சில இடங்கள்ல எந்த நேரத்தில் எது பேசணுங்கிற ஒரு அறிவற்ற சூழல் இன்னும் நிலவுதுங்கிறத பார்க்கின்றேன். இன்னொன்று அந்த ஒரு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு எலிவேஷன் கொடுக்குறாரு. நீங்க வந்து அன்னிட் அம்பியர் எலிவேஷன் பாருங்க, வேதான் ஆச்சரியக்குறிகளெல்லாம் ஒரு எலிவேஷன் கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு என்ன பண்ணாரு, இது பேசிட்டே இருக்கு, திட்டமிட்டு பண்றாரா, திட்டமிட்டு தான் பண்றாரு. ட்விட்டர் பாக்குறாருங்க, ட்விட்டர்ல புகழ்றான். இந்த பாட்டு ஏன் பாடுறாருன்னு நீங்க கேக்குறீங்க. இந்த பாட்டு அதுவும் அந்த சோகமாக அந்த வாய்ஸ், அந்த பெண்ணோட வாய்ஸ் ஒன்று வந்துச்சு, அதை ஏன் பாடுறேன்னு கேட்டீங்கன்னா, இது எழுதுறப்பல அண்ணா பேங்கர்னா அவன் சினிமா மூட்ல தான் இருக்கான். நான் சினிமா செம்ம பிரிச்சிட்டேன், நான் பேங்கர்னா இது ஒண்ணு போது நான் ஓட்டு வந்துடும், வெளியிலே வரவன் நான் வீட்லயே இருந்தா. அப்போ அவ ட்விட்டரை பார்த்து ட்விட்டர்ல இவ்வளவு ரசிக்கிறாயில்ல நம்மள, அந்த பாட்டை பாடிட்டு போயிடும். ட்விட்டர்ல அவன் சொல்றான் சார் அன்னியன் அம்பி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோவமா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பிடிச்சிருக்குன்னா அது என்ன சிக்கல்னா, அவருக்கு திருச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அது ஞாபகம் வந்து ஐயோ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல, அப்படி இங்கிட்ட தேடுறாரு. அவன் கீழே இருக்க உடனே டிவிக்கே மைக் ஆட்டம் சார் தேடிட்டே இருக்க டிவிக்கே தேடுறாரு. ஒரு பேப்பர் உருவிட்டாப்ல, உருவி ரொம்ப உணர்ச்சியா பேச வேண்டியது. உண்மையிலே பாவம் ஜான் ரொம்ப கஷ்டப்பட்டு யார்ட்டையும் ரொம்ப உணர்ச்சியா அதெல்லாம் பேசணும் சார் அப்படி சொல்லி ஒரு எழுத, உங்க அண்ணன் உங்க அண்ணனா உங்க தம்பியா அப்படிங்கிறத அவர் ஆக்சுவலி பேசியிருக்கணும். அவர் தெரியல, உங்க அண்ணனா உங்க தம்பியா உங்க விஜயா வரே சொல்லி முடிச்சிட்டாப்ல. இப்போ மறுபடியும் அடுத்த பேப்பர்ல பழைய ஸ்கிரிப்ட் வந்துருச்சு, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுபடியும் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த கூட இருக்க பவுன்சர்ஸ் முன்னாடி பண்ணுவாங்க அது ஆக்சுவலா. சார் பேஜ் 1 பிட் வந்து இந்த பேண்ட், ஏன்னா 4 பாக்கெட் வச்சிருப்பாப்ல, அந்த என்ன ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் சாக்லேட் ப்ரௌன் கடலை, இங்கே 2 பாக்கெட் இங்கே 2 பாக்கெட் வச்சிருப்பாப்ல, அவர் மேலாம் வச்சிருப்பாங்க. இப்போ 1 2 3 4 அப்படின்னு ஈஸியா இருக்கும். இப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அவருக்கு. அப்போ பவுன்சர்ஸும் யார் ஹெல்ப் சார், இந்த பேப்பர் தான் சார், இந்த பேப்பர் தான் சார், இதுன்னு கொடுக்கவருக்கும் அந்த போர்டும் இல்லாத ஒரு காரணம் அந்த வண்டியில இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் வண்டியில அதெல்லாம் மேல வச்சு பக்காவா கரெக்டா மீடியாவை நம்ம சூப்பரா வேலை பார்ப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்கிரிப்டை திருப்பும் போது இவன் மீடியா அப்படியே மக்களை காமிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மீடியா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க பாருங்க, அது காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல போய் பவுன்சர் வேகம் வந்து இந்த பேப்பர் உருட்டு அந்த பேப்பர் வச்சிருவான். இப்படி நடந்துட்டு இருந்து சில பேப்பர் உருவிடுவான், ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ அந்த மாதிரி அவன் செட்டப் அந்த வண்டியில் அட்லீஸ்ட் பண்ணணும். பண்ணாத காரணத்தினால என்ன பண்றாங்க, இவர் எந்த பேப்பரை எப்போ உருவணுங்கிற பெரிய குழப்பம் இருக்கு. திருச்சியை பத்தி எப்போ பேசணும், ஸ்டாலின் சாரை பத்தி எப்போ பேசணும், பாஜக பேசணுமா பேச வேணாமா வச்சுக்கிட்டு அதை விட்டுருவாரு, பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இன்னுமே அவருக்கு ஒரு அரசியல் இயல்பா நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற தப்ப போயிட்டு போதில் என்ன இருக்கு. இங்க ரொம்ப நார்மலா இப்போ என்ன எங்க வந்திருக்க திருச்சி கிழக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஜான் சொல்ல என்ன சொல்லணும், ஜான் நானே சொல்றேன், ஜான் எல்லா வீடியோ பாக்குறாப்ல, ஜான் நான் உன்ட்ட சொல்றேன், முதல்ல ஒரு கான்ஸ்டிடுவன்சி போனீங்கன்னா அந்த கான்ஸ்டிடுவன்சில என்ன பிரச்சனைகளும் 10 பிரச்சனை எழுதி கொடு. அதுக்கப்புறம் நேற்று ஒரு விஷயத்தை நீங்க பிடிச்சிட்டாரு. நீங்க வந்து என்னதான் ஸ்டாலின் சார் திட்டினாரும், முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ நேற்று திருச்சி கூட்டம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து டெல்டாவில் ஆரம்பிச்சார் இல்லையா, திருவாரூர்ல ஆரம்பிச்சார். திருவாரூர்ல ஒரு ஃபார்மெட்ல திருவாரூருக்கு கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து நாம் செய்த விஷயங்கள் என்ன, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இனிமேல் என்ன செய்ய போறோம், ஒரு ஃபார்மெட் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக நம்ம மகளிர் உரிமை தொகையை ஜாஸ்தி பண்ணி கொடுக்க போறோம், பஸ் வந்து என்ன பண்ண போறோம் இப்படின்ட்டு அதே மாதிரி 8000 கூப்பன் என்னென்ன வாங்குவோம் அவர் சொல்றாரு, மைக்ரோ ஓவன் ஃப்ரிட்ஜ் ஏசி இதெல்லாம் சொல்றாரு. இந்த ஃபார்மெட்டை முடிச்சார். அப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற சில விஷயங்களை மேற்கோள் காட்டணும் போல இருக்கு. அந்த புத்தி ஜானுக்கு இப்போ வந்திருக்கு. பட் அதுலயுமே கொஞ்சம் நிறைய குழப்பம் இருக்கு. எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும். கேஸ் சிலிண்டர் பேசவே கூடாது. நீங்க கேஸ் சிலிண்டர் பேசுறது, நீங்க 100 ரூபாய் ஏன் மானியம் கொடுக்கலன்னு பேசுறது கூட நீங்க ஒரு விமர்சனமாக இருக்கலாம். ஆனால் மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்குது எனக்கு கேஸ் வாங்கி கொடுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பேசக்கூடாது, அது பேசுறாங்க. நான் வந்து எல்லாரும் எந்த வேணாலும் பஸ்ல போகலாம், நீங்க வந்து தாய்மாமன் சீர் கொடுக்கறது, இந்த யாரெல்லாருக்கும் கல்யாணத்துக்கு சேலை கொடுக்கறது, அந்த ஃபார்மெட்டை பிடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் திருச்சி சார்ந்து பேசணும், அந்த கான்ஸ்டிடுவன்சி சார்ந்து பேசணுங்கிறதுல இன்னும் வரல. இன்னொன்று எழுதி கொடுக்குற ஆளும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பெரம்பூர்லையோ வெள்ளிவாக்கத்திலையோ குளத்தூர்லையோ இருந்துச்சுன்னா
மேபி அவர் அந்த கேம்பெயினோட கண்டினியூ பண்ணியிருப்பார். எல்லா இடத்துலையும் சிக்கல் இருக்கு இப்போ. ஏன்னா அடுத்த பாண்டிச்சேரி போகிறேங்கிறார். இது இன்னும் பெரிய பாண்டிச்சேரி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பிரச்சாரம் பண்ண போறதா தகவல் வந்து அது உண்மையா பொய்யா தெரியலங்க. இப்போ 5ஆம் தேதி தான் அவர் கேட்டிருந்தார். ஆக்சுவலி விஜயோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, முன்னாடி சனிக்கிழமை அரசியல், சனிக்கிழமை பிரச்சாரம், 6 நாள் பேசுபொருள் அவங்களா நினைச்சுக்கிட்டது. 6 நாள் அண்ணனை பத்தி தான் பேசுவாங்க. மறுபடியும் 7வது நாள் சனிக்கிழமை அவர் வந்துருவார். இப்போ 1 நாள் பிரச்சாரம், 2 நாள் பேசுபொருள், 3வது நாள் பிரச்சாரம். நீ பாருங்க, கரெக்டா 29 ஆரம்பிச்சாரா, 30 31 பண்ணலையா, இல்ல 30 ஆரம்பிச்சார், 2 நாள் பண்ணல. இப்ப 2ஆம் தேதி ஆரம்பிச்சாரா. ஆக்சுவலா ஒரு 2 நாள் கேப் கேட்டார், 3 நாள் என்ன சொல்லி சொன்னாங்க, சார் மோடி வராருங்க, 5ஆம் தேதி மோடிக்கு நாங்கள் டேட் கொடுத்துட்டோம், ஆனால் நீ 4ஆம் தேதி வந்துருன்னா. அதுக்கே அவர் என்னங்க 2 நாள் கூட தூங்க முடியாது, ஒரு மனுஷன் திருச்சி வரைக்கும் போயிட்டு வெயில வந்திருக்கா திரும்ப முடியாது கேட்கிறாரு. அதுக்கு அடுத்தாங்க 7ஆம் தேதி 5 முடிச்சு, இப்போ 5 வந்து 4 ஆனதுனால 4 7 ஆயிடுச்சு. 7 வந்து நெல்லைக்கு போறேன்னு சொல்லி ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. நெல்லையில் ஆக்சுவல் பிளான் எல்லாத்தையுமே ஏற்ற போறாரு. பாருங்க, இப்போ நீங்க வண்டியில ஏத்துறது ஆட்கள் இல்லாம இருக்கிறாங்க, யாரும் கேண்டிடேட்ஸ் பேசாம இன்னைக்கு போயிட்டாரு. திருச்சி வந்தவர், இப்போ நீங்க முதலமைச்சரோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ அன்னைக்கு திருவாரூர்ல பார்க்கும்போது நன்னிலம் கேண்டிடேட் இவர், நீங்க வந்து திருத்துறைப்பூண்டியில கம்யூனிஸ்ட் கதிரறிவாள போடுங்க, நன்னிலத்துக்கு கூட்டணி கட்சியான எஸ்டிபி அவருக்கு நீங்க சூரியன்ல போடுங்க, நம்மளோட டிஆர்பி ராஜா நிக்கிறாரு, பூண்டி கலைவாணன் நிக்கிறாரு, இப்படி 4 பேர் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணி போயிட்டார். விஜய்க்கு இந்த ஊர்ல அந்த லிஸ்ட்டை கொடுக்கல போடுங்க. ஆக்சுவலி அது தேடினார். எங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு தேடினார். நான் ஏற்கனவே அவங்கள அறிவிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னார். அது பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு, அவங்க பேரையும் சொல்லல. ஆக்சுவலா என்ன பண்ணணும், விஜய் இப்ப 4 பேர் ஏறுங்க, கூட பக்கத்துல நில்லுங்க. இவர் வந்து ஸ்ரீரங்கம், இவர் வந்து திருச்சி மேற்கு, இவர் வந்து இந்த மாதிரி 4 ஊர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொன்னா மணச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுவும் சொல்லலை. அப்போது நீங்கள் உங்களுக்கான எலக்டோரல் ஃபார்மெட் இல்லை எலக்டோரல் கேம்பெயினுங்கிற ஃபார்மெட்டுக்குள்ள இன்னும் வராமல் சிக்கிட்டு இருக்காரு விஜய். இன்னுமே இது சினிமாவை தான் பார்க்குறாரு. இந்த பாட்டை பாடுறார், அவங்களும் வந்து உடனே சேர்ந்து நம்ம நேற்று நாள் அந்த பாட்டு ஹிட் ஆனிச்சு, இந்த பாட்டை பாடிடுவோம், அங்கங்கே என்னென்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம். பிரச்சாரம் வந்து முடிஞ்சிருச்சா, இல்லை மற்ற பக்கத்தில் இருக்க தொகுதியிலாம் போறாரா? போக மாட்டார். அதான் சொல்கிறேன். இப்போ நெல்லை ஏப்ரல் 7ஆம் தேதி போறாரா, 2 நாள் கேப் எடுப்பாப்ல, 8 9 லீவு, 10ஆம் தேதி போவார், அப்புறம் 2 நாள் கேப் லீவ் எடுப்பார். இப்போ இன்னைக்கு வந்து அவருடைய திருச்சி கிழக்குல மட்டும் தான் பிரச்சாரம், அவ்வளவுதான். இனி திருச்சி வருவாங்க டவுட் தான். நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்குங்க. உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி சாயந்தரத்தோட முடிக்கணும் இல்லையா? ஸோ இன்னும் ஹார்ட்லி எத்தனை நாட்கள் இருக்கு? இல்லை மற்ற வேட்பாளர்கள்லாம் பக்கத்தில் இருக்க வேட்பாளர்கள் என்ன நினைப்பாங்க, விஜய் வந்தா நம்ம ஜெயிக்க ஓரளவு வாய்ப்பு இருக்கு, விஜய் பேசலாம் அப்படின்னு. ஆனால் விஜய் வந்து செல்ஃபிஸா அவருக்கு மட்டும் பேசிட்டு போறாரு, என்ன நம்மளாம் ஜெயிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நாங்க தான் அன்னைக்கு செல்ஃபி எடுத்துட்டோம்ல. உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்ஸும் உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நீங்க மாலை போடலாம், நீங்க வந்து இப்படி நெஞ்சில கை வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அவரே அதெல்லாம் கரெக்டா ஒரு சினிமாட்டிக்கா கரெக்டா பண்ணார். ஒருத்தர் விஎஸ் பாபு கூட இப்படி காமிச்சிட்டு தானே, இப்படி காமிக்கிறேனே, உங்க முகத்தையும் மறைக்கூடாது, அதனால சினிமாட்டிக்கா கரெக்டா பண்ணார். எதுக்காக பண்ணார்னு நினைக்கிறீங்க? இதுதான் உங்க கூட கடைசி எடுக்கிற போட்டோ. இப்ப மட்டும் இல்லை, எப்பயுமே இதான் கடைசி எடுக்கிற போட்டோ. இந்த போட்டோவை நீ நோட்டீஸ் போட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கும். நாங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நோட்டீஸ்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். என்னால் மேக்ஸிமம் இதான் பண்ண முடியும். ட்விட்டர்ல போட்டுக்கோ, சோசியல் மீடியாவில் பயன்படுத்திக்கோ, ட்விட் எடுத்துக்கோ. வரமாட்டார். அதான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சேலத்துல கூட்டம் நடக்கும் போது எதுக்காக அருண்ராஜ் வேகமாக ஓடி திருச்செங்கோடுல வந்து ஒரு வெள்ளிக்கிண்ணம் கொடுத்தாருன்னா, இனி விஜய் வரமாட்டார். வேலூரோட கேண்டிடேட் ஏன் வந்து கொடுத்தாருன்னா, இனி விஜய் வரமாட்டாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அதனாலதான் பண்றாங்க. அதனால இப்ப வந்து ஏங்க விஜய் கூட நிக்கலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அன்னைக்கே போட்டோல போஸ்ட் கொடுத்துட்டேன்ல. இப்பயும் ஜான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது, சார் நீங்க மட்டும் தான் சார் தெரியணும், அந்த கேண்டிடேட் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இது விஜய்க்கான ஓட்டு, விஜய் முகத்திற்கான ஓட்டு. அந்த இடத்துல வேற ஒரு வேட்பாளரை நிக்க வச்சிங்கன்னா அவன் வந்து பிரதானமா தெரியும். அது கூட தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு முட்டாள்தனமான கட்சியா இருக்காங்க பாருங்க. இந்த நேரத்தையாவது விஜய் சொல்லணும்ல. இந்த ஸ்ரீரங்கத்துல செய்தி தொடர்பாளர் ரமேஷ் நிற்கிறார் இல்லையா, இவர் தான் செய்தி தொடர்பாளர், அவரை பத்தி 2 வார்த்தை, இவர் வந்து ரமேஷ், இவருக்கு ஸ்ரீரங்கத்துல வாய்ப்பு கொடுங்க சொன்னீங்கன்னா தானே தெரியும். அதுவும் சொல்லாம நீங்க வந்து என்ன கமிட்மெண்ட் சொல்ல. இப்ப நெல்லை போற வச்சுக்கோங்களேன், நெல்லையில கூட்டமா இருக்கும். திருநெல்வேலி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி, இதெல்லாம் ஒட்டுமொத்த கேண்டிடேட்ஸையும் மேலே ஏற்றுற ஒரு அவசியம் ஏற்படும். ஏற்றணும். விஜய்க்கான பிரச்சனை என்னன்னா, யாரு என்ன பேருன்னு தெரியாது. ஏன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொளத்தூர்ல நிக்கிறார் விஎஸ் பாபு, அங்க நிக்கிறாரு. அவர் யாரு பாரு, பிரபு. அவர் திரும்பி யாரா பிரபு, எந்த லட்சணத்துல இருக்காரு பாருங்க. உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல அன்னைக்கு மாத்திர ஒண்ணே ஒன்று தானே, முந்த நாள் பேசின ஸ்கிரிப்ட் தானே. எனக்கு 2 வேட்பாளர் பேர் கூட சொல்ல முடியல அவரால். முந்த நாள் பேசின ஸ்கிரிப்ட் தானே அது. அந்த ஸ்கிரிப்ட் தானே ரிப்பீட் பண்றீங்க நீங்க. அதை அப்படியே போய் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ சார் இது ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கங்க சார். அந்த இடத்துல பெரம்பூர் வேட்பாளர் ஜோசப் விஜய், இந்த இடத்துல குளத்தூர் வேட்பாளர் விஎஸ் பாபு. இதை மட்டும் இதவே சொல்ல தெரியலங்க அவருக்கு. பாவம், இவரை நம்பி வந்து இவர் களத்துல வேறு நிக்கிறானுங்க. ஸோ அவரோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்க போகின்ற 19 நாட்கள் டிவைட் பை 3 போட்டுக்கங்க. ஒரு 7 நாள் பிரச்சாரத்துக்கு போவார். இன்னைக்கு ஒரு நாள் அது கழிஞ்சிருச்சு. இன்னொரு 6 நாள் 6.5 நாள் போவார். போயிட்டு முடிச்சு அதில் பாண்டிச்சேரி வேறு ஒரு நாள் போயிடுது. பாண்டிச்சேரியில் போய் என்ன பேச போறாங்கிறது பெரிய குழப்பம் தான். அதெல்லாம்
அப்போ இதுதான் அவரோட கேம்பெயின் பிளான். குறிப்பாக நீங்கள் அவரை மட்டும் தான் முன்னிலைப்படுத்தணும், மற்ற தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய முகத்துக்காக ஓட்டு விழுந்துடும் தான் எதிர்பார்த்தேன். இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரம்பூர், கொளத்தூர், அதுக்கப்புறம் வந்து வில்லிவாக்கம் வர வேண்டியது. ஆமாம், அதை ஒரிஜினல் ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அவர் வந்து வராத காரணத்தினால தான், திட்டமிட்டோ இல்லைனா வந்து உண்மையிலே காரணத்தினால வரலையோ, அதனால தான் மறுநாள் வந்து இனிமேல் விஜய் நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே களத்தில் இறங்கி ஏதாவது ஸ்டண்ட் பண்ணால் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாட்டில் வந்து எடுக்கிறது அதெல்லாம் அவரே பிளான். அவரு இப்போ ஆதவர்ஜுனா வந்து அவருக்கும் இருக்கிற பிரச்சனை, வில்லிவாக்கம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு அவரும் தயாரா இல்லை. ஏன்னா தெரிய மாட்டேங்குது வில்லிவாக்கத்துல இது வரைக்கும். ஏன்னா நீங்க இப்போ புதிய கட்சிகள், இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கலாமே, இப்போ பல மேடைகளை பார்க்கிறோம், என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் தொகுதியில் நாங்கள் செய்த போராட்டங்கள் இவை. அங்க ஒரு மக்களுக்கு தொலை தர டாஸ்மாக் கடை இருந்துச்சு, நாங்களாம் போராடி மூடணும். அங்கே வந்து ஒரு பெரிய ரவுடி எலமெண்ட் இருந்தான், அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் லீகலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். இது மாதிரி போராட்டங்கள் மக்களுக்கு இங்கே குடிதண்ணீர் பிரச்சனை இருந்தது, சாலை பிரச்சனை, கொசு பிரச்சனை, ஏதோ ஒரு மாநகராட்சி சார்ந்த பிரச்சனை, இதுக்காக நாங்கள் போராடணும். இப்போ வில்லிவாக்கம் மக்களுக்கு போய் தாவேக்க வில்லிவாக்கத்தில் செய்தது என்ன தெரியுமா? உன் கல்யாணத்துக்கு 10 பேனர் வச்ச, உங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு 10 கொடி கட்டினேன், சொல்லு தம்பி, இதை தாண்டி என்ன? ஏன்னா நானே சில கல்யாணத்துக்கு போயிருக்கு, வில்லிவாக்கத்தில் கல்யாணத்துக்கு போயிருக்கு, இதை பண்ணாங்க, ஓகே ரைட். இதை தாண்டி வில்லிவாக்க மக்களுக்கு நீ என்ன பண்ண சொல்லு? எதுவுமே பண்ணலை. அப்போ அதை போய் பேச முடியுமா? பேச முடியாது. சரி பரவாயில்லப்பா, போ விடு. இனிமேல் வில்லிவாக்கத்துக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியுமா? அதுக்கு வில்லிவாக்கத்தில் திமுகவும் அதிமுகவும் காலகாலமாக என்ன செஞ்சிருக்காங்க, இல்லை அட்லீஸ்ட் இந்த 5 வருஷத்துல திமுக செய்தது என்ன, செய்யாதது என்ன, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து பேசிட்டீங்கன்னா மக்கள் அதை கனெக்ட் ஆவாங்க. அப்ப அப்படி இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அனுதாபம். இன்னைக்கு இந்த திமுக எதிர்ப்புங்கிறதுலையும் பிரதானமாக நாங்கள் பிரதானப்படுத்துறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அனுதாபத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்றோம், கடுமையாக முயற்சி பண்றோம். எல்லா இடத்துலையும் திமுக கடிச்சு வச்சா திமுக மேல கோபமா இருக்கிற மக்கள் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு இடத்துக்கு போறீங்க. அதுல கூடுதலாக ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு, இன்னும் வரமாட்டார், விஜய் வரமாட்டார். அப்ப நமக்கு இருக்கிற அனுதாபம்ங்கிறது கண்ணீரை நம்ம விட்டுருவோம். ரெண்டாவதாக இந்த மாதிரி கலவரம் ஏதாவது பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம திமுக மேல பழியப்படும். நீ பாருங்களேன், கரெக்டா ஒரு பேச்சாளர் நாஜில் சபத் பேசிட்டு இருக்காரு, அவருக்கே தெரியல என்ன நடக்குன்னு தெரியல, அன்னைக்கு கொஞ்சம் ஒதுங்கினே பேச்சு பைக்கு பிடிச்சாரு, யாரும் தப்பிக்க முடியாது, வீடியோ என்கிட்ட இருக்குன்னாரு. எப்படா வீடியோ எடுத்த நீ? சம்பவமே நடந்து முடியல, எப்ப வீடியோ எடுத்த நீ? அப்பதாங்க துகளே வந்து விழுகுதுன்னு அவர் சொல்றாரு. யார் பாட்டில் அடிச்சா? அந்த பெண்மணி மேல பாட்டில் அடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. எங்கள்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் அடிக்க சொன்னது நான் தான். அந்த மாதிரி தான் ஆயிடுது இல்ல, இந்த காலத்துல எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. நீங்க வந்து இன்னொன்னு, நீங்க டக்குடு இது திமுகவின் சதி அப்படி சொல்றதே, காவல்துறை யாருங்கிறத கண்டுபிடிங்க, நியாயமான நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறதா அதோட கருத்தா இருக்கணும். இது திமுகவின் திட்டமிட்ட சதி அப்படி நீ உடனடியா அதை உணர்ச்சி பொங்க பேசுறேன்னா பக்கம் சிரிப்பாங்க. என்ன அவனுக்கு எப்ப பார்த்தாலும் திமுக கிடைக்கிறான், அப்ப திமுக சதியால குடும்பனாலதான் எங்க அம்மா இறந்தாங்கன்றாங்க. ஆனா அது உண்மையிலே வந்து அவங்க பெரியம்மா ஏற்கனவே பேசிட்டாங்க. இது ரொம்ப மோசம் இல்லைங்க. நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்க எல்லா இடத்துலயும் இது ஒரு தடவை சொல்லும் போது ஓகே, இது மறுபடியும் சொல்லும் பொழுது என்ன ட்ரை பண்ற? நீ உங்க அண்ணோட சாவை வச்சு நீ வந்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா? இல்ல கரூர், இப்ப நீ கரூர் இன்சிடென்ட் சொல்லும் போது கரூரோட இன்சிடென்ட்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் யாரு பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப உள்ள போன பேசிட்டோம். அப்ப அதை வச்சு நீ ஓட்டு வாங்கலாம் நீ நினைக்கிறியா? கரூர் மாதிரியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். யார் முயற்சி செய்யறாங்க? முன்னாடி திமுக முயற்சி செஞ்சாங்க, இப்ப எலெக்ஷன் முயற்சி பண்றாங்களா? அப்ப எல்லா இடங்களும் அனுதாபத்தை வச்சுக்கணும், கண்ணீரை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கு ஆதவர்ஜுனா முழுக்க நகர்றாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு வந்து மக்கள் எதிர்பார்ப்பது என்பது ஓகேங்க, உங்களுக்கு ஒரு மாற்றாவே நாங்க பார்க்கின்றோம். இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் செய்ய போறது என்ன? இது வரைக்கும் இது செஞ்சிருக்காங்க, இவங்களாம் செஞ்சிருக்காங்க, நீங்க அதை ப்ரப்போஸ் பண்ணுங்க. வீடு வீடா ஓட்டு வைக்கும் போது உங்களோட நோட்டீஸ்ல பாக்குறேன், நோட்டீஸ்ல என்ன போடுறீங்கன்னு பாக்குறேன். வில்லிவாக்கம் சார்ந்த பிரச்சனை இப்போ நீங்க வந்து திமுக சில இடங்களில் பண்ணிருப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, அது நிறைய பேர் தெரியாது. தேர்தல் அறிக்கை, பொதுவான தேர்தல் அறிக்கை ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் கொண்டு வர போற மாற்றம். சென்னை மாவட்டத்திற்கு என்ன, சென்னை மாநகர சார்ந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பேசலாம். இப்போ மழை வெள்ளம் வந்தா அந்த இடத்துல தண்ணி நிக்குமா நிக்காதா, வில்லிவாக்கத்தில் உண்மையிலே மாற்று ஏதாவது செஞ்சிருக்காங்களா செய்யலையா, இதெல்லாம் நீங்க பேசிட்டீங்கன்னா வில்லிவாக்க மக்கள் அதை வந்து சந்தோஷப்படுவாங்க. செய்யாம அனுதாபத்தின் மூலியமா ஓட்டு வாங்கிடலாம். விஜய் அவர்கள் பெரம்பூர் திருச்சி கிழக்கு ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது எல்லோரும் தெரியும். வில்லிவாக்கத்தை ஏன் ஆதவர்ஜுனா வந்து செலக்ட் பண்ணாரு? இல்லங்க, இவங்க ஜென்ரலா வந்து சென்னையிலேயே எல்லாரும் நிற்கலான்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். சென்னையில ஏன்னா ஒரு காரணம் என்னன்னு கேட்டான், இங்கதான் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ் இருக்குங்கிறாங்க. இது என்னடா லாஜிக்? விஜய் இங்கே தான் இருக்காரு, விஜய் இங்கே தான் இருக்காரு, விஜய் வரப்போறது இல்லையே, விஜய் எங்க இருந்தா விஜய் பணியூரை தாண்டி வருவாயாங்கிற மாதிரி தானே இருக்காரு. ஸோ வில்லிவாக்கத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ்ல அநேகமாக அவங்க வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் செங்கோட்டை தார் யாரும் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இல்லை வாய்ப்புகள் இருக்கு. ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், விஜய், ராஜ்மோகன் இவங்கெல்லாம் ஏன்னா 1/6 ஆஃப் தி ஓட்ஸ் தானே, அது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்களில் 3வது இடம் வருவாங்க, 3வது இடம் தான் வருவாங்க. நீங்கள் வந்து 2வது இடம்லாம் வாய்ப்பு இல்லை. புஷி ஆனந்த் 3வது இடம் தான் வருவார், எல்லாமே 3வது இடம் தான். விஜய் மட்டும் 2வது இடம் வரலாம், பெரம்பூர்லையும் திருச்சி கான்ஸ்டுவன்சிலையும் 2வது இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை தாண்டி எல்லாமே வந்து டெபாசிட் வாங்கி தலை தப்பிச்சிடலாம். அப்போ ஓரளவுக்கு இவங்க வாங்கக்கூடிய வாக்கள் என்பது ஓவரால் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ரூரல் கான்ஸ்டுவன்சியில் ஒருத்தர் 5% தான் வாங்குறாரு, அந்த இடத்துல ஆதவர்ஜுனா வந்து ஒரு 12% வாங்கியிருக்காருன்னா 2 கனெக்ட் பண்ணும்போது ஒரு 8% அவங்களுக்கு வந்துடும்.
ஸோ அந்த கணக்கு ஒரு பிரபலமான கேண்டிடேட்டாக இங்கே நிற்கலாம். இப்போ இதே ஆதவர்ஜுனா முதல்ல சொன்ன திருவள்ளூர் நிற்க போறான்னு சொல்லி சொன்னாங்க. திருவள்ளூர் தான் நிற்க போறாரு, வெவ்வேறு தொகுதிகளில் ரொம்ப சின்ன தொகுதி நிற்க போறாரு. ஆனால் நிற்காம இதே மாறுறாங்கன்னா இந்த ஒரு காரணம் மட்டும் தான். அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி வில்லிவாக்கத்தில் ஏற்கனவே அதை சொன்னேன், இந்த பசங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பூக்கடை குமார்லாம் அவர் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு, அவர் நிற்கலாம்னு ஆசை இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி நிற்கிற காரணத்தினால டெபாசிட் வாங்கலாங்கிறத மெயினான குறிக்கோள். அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிங்கிறது மெயினான ஒரு காரணம். விஜய் அவர்களே வந்து 2வது இடம் தான் வருவாரா? டெபாசிட் வாங்கினாலுமே ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. 2 தொகுதி நீங்க ரெண்டுமே சொல்றீங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா பாருங்க. பெரம்பூர் தொகுதி ஆர்டி சேகர், நீங்க வந்து 2019 2021 2019 இடைத்தேர்தல் 21 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடக்குது. எடப்பாடியோட ஆட்சி தப்பிக்குது. பட் ஆனால் திமுக கணிசமான 13 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. நீங்க ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் டிஃபரன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்டி சேகர் அந்த தேர்தல் 2019 52% வாங்குறாரு போல்டு ஓட்ஸ்ல. எதிர்த்து நிற்கிற SR ராஜேஷ் நினைக்கிற அதிமுக அவர் 20% தான் வாங்குறாரு, வெறும் 20% இடைத்தேர்தல். 2021 அதிமுக சார்பாக என்ஆர் தனபாலன் நிற்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் கட்சி, அவர் நிற்கிறார். அவர் வாங்கினது 25%, இவர் வாங்கினது மறுபடியும் 52%. ஸோ 52% ஹோல்டு பண்ணிருக்காரு இப்போ வரைக்கும். நீங்க அதே 2021 மக்கள் நீதி மையம் வாங்குறது 8%, NTK வாங்குறது 9%. இதுதான் வந்து ஓவராலா ஸ்பிளிட் இருக்கு. நான் இப்போ சொல்றேன், நீங்க விஜய், இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், இன்னொரு SARக்கு பிறகு அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கிற வாக்குங்கிறது 2,22,000 வாக்கு, 60,000 வாக்குகள் குறைஞ்சிருச்சு. போலாகிறது 80% போலாகணும். ஏன்னா புதிய வாக்காளர்களாக வரணும். 80% நம்ம கொடுப்போம். இஷ்டம் நார்த் சென்னையில் ஆகாது, பட் 80% கூட நான் கொடுக்குறேன். 1.8 1,80,000 வாக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க ஆர்டி சேகருக்கு அந்த 52ங்கிறத நான் தனிப்பட்ட திமுக 30 குறைச்சிடுறேன். கம்யூனிஸ்டுக்கு நீங்க அங்கே ஒரு பேஸ் இருக்கு. தோழர் சவுந்தரராஜன் ஜெயிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி மகேந்திரன் ஜெயிச்சிருக்காரு, 2 டைம் ஜெயிச்சிருக்காரு. திமுக அதிமுக மாறி மாறி நின்றுருக்காங்க, பட் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க மக்கள் நல கூட்டணி நிற்கும் போதே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பேஸ் இருக்கு. மக்கள் நீதி மையத்தோட 8% மாற்றத்திற்கான வாக்குனா கூட அதில் ஓரளவுக்கு வரும். ரொம்ப 8% கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒரு 4% கூட வரும்னு வச்சுங்களேன். ஸோ கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம், மற்ற சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள், இவங்கெல்லாம் SDPI இந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணணும். திமுக 30% மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணணும். 40% ஜெயிச்சிருவார். ஏன்னா திலகபாமா, அதிமுக வாக்கள், பாமக வாக்கள் இதெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு 25% எடுப்பாங்க. இப்போ அதிமுக டைரக்ட் ஃபைட்டாக இருந்தால் டஃப்பாக இருக்கும். சார் திலகபாமா நிற்கிறாங்க அவங்க, பட் ஆனால் ஸ்டில் பாமக திலகபாமா போட்டிருக்காங்க அவங்க. அப்படி போடும்போது ஒரு அவங்க வந்து ஒரு 25,000 வாக்கள் வாங்கணும்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ஆர்டி சேகர் ஒரு 78,000 வாக்கள் வாங்கினாலே போதுமானது, அவர் ஜெயிச்சிருவார். விஜய் மிச்சம் மீதி இருக்கிற வாக்கள் என்பது வெறும் 48,000 வாக்கள் மட்டும்தான் இருக்கும். 25% திலகபாமா, இவங்க வந்து 40% வச்சுட்டீங்கனாலும் விஜய் அதுக்குள்ள NTKயோட ஃபைட் பண்ணணும். NTK ஒரு 8% வாங்கணும்னு வச்சுக்கலேன். அர்பன் கான்ஸ்டிட்யூன்சினால 8% நான் கொடுக்குறேன், இல்லை ஒரு 7% கூட சொன்னா கூட எப்படி பார்த்தீங்கன்னாலும் விஜயால ஒரு 40,000 வாக்களை தாண்ட முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே அடி வாங்கிடும். திருச்சி கிழக்கு எடுத்துக்கும். நீங்கள் வந்து இனிகோ எரிதிராஜுக்கு போன வாட்டி கொடுப்பதற்கான அடிப்படை அவர் திமுக ஆள் கிடையாது. கிறித்துவ நல்லெண்ண இயக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் கிறித்தவர்களுக்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கார். அதுதான் அடிப்படை. இன்ஃபேக்ட் விஜய் அதை சூஸ் பண்ணதுக்கு அதான் காரணம். விஜய் நானே பல இன்னைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் ஒரு காஸ்ட் ரிலீஜியஸ் நியூட்ரல் லீடராக தான் நான் பார்க்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயை வந்து சிக்க வச்சிட்டாங்க. நீங்கள் வந்து சார் அங்கே நின்று நிறைய கிறிஸ்டின் ஓட்ஸ் இருக்குது சார், சிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து விஜய கிறிஸ்டியன், நீங்கள் ஜோசப் விஜய்னு அவர் சொல்லி அவங்கள நீங்கள் காமிச்சிங்கன்னா, நரேட் பண்ணீங்கன்னா, அப்போ இனிகோ எரிதிராஜ் யாரான்னு கேட்பாங்க. நீ வந்து இது வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் இஸ் நாட் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன். நான் இந்த தேர்தலுக்காக சொல்லலை, அவர் ப்ராக்டிசிங் ஹிந்து. அம்மாக்காக கோயில் கட்டி கொடுப்பாரு, சாய்பாபா கோயிலுக்கு போவார், சர்ச்சுக்கு போகலாம். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ப்ராக்டிசிங் ஹிந்துவா ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் கேட்டீங்கன்னா ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்துவா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுமே சரி, SAG சாரும் சரி, அவங்க அம்மாவும் சரி, இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இங்கே இவர் வந்து சர்ச்சஸ் கிறிஸ்டியன்ஸ்க்காக பண்றது அப்படிங்கிறது அந்த லைன்லேயே தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்காரு. அந்த நல்லெண்ண இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற கிறித்துவ மக்கள் விஜயை வந்து தங்களோட ஆட்களா பார்ப்பாங்களா, இல்லை இனிகோ எரிதிராஜா ஆட்களா தன்னுடைய ஆளா பார்ப்பாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. மறுபடியும் அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விஜய்க்கு போகும், அங்க இருக்கிற பெண்களுடைய சில வாக்கள் போகுமே தவிர நீங்க அப்படியே கிறிஸ்டியன் ஓட்ஸ் போயிடும், மற்ற வாக்கள் போகும். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. தகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. இதுக்கு அடிஷனல் ஒரு ஃபேக்டர், இவர் வந்து திருச்சிங்கிறது திமுக கோட்டையாக இருக்கு. அது KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்படி தொகுதியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக கோட்டையாக தான் இருக்கு. ஒட்டுமொத்த டெல்டாவிலையுமே வந்து போன வாட்டியே அதிமுக 3 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க. நீங்க வந்து அதிலையும் வைத்திலிங்கம் இங்க வந்துட்டார். நீங்க வந்து நன்னிலம் நாகப்பட்டினம் அமைச்சர் ஜெயிச்சார். இது தாண்டி இந்த வாட்டி அதை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சேஃபா வேண்டாப்பா டெல்டாவில் நம்ம இருக்கிறதையும் குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கூட்டணி தள்ளி விட்டார். அப்போ அதிமுகவே பயப்படுறாங்க, டெல்டாவில் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டாம், பேசாமல் இருங்க. விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான முடிவு தான் எடுத்திருக்காரு. திருச்சி கிழக்கு சரியான தொகுதியே கிடையாது. இந்த 2 தொகுதியிலையுமே விஜய் வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அங்கே டெபாசிட் வாங்குவார், வெல்வதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நானே பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போது 15-20 பேர் எடுத்தோன்னா ஒரு 15 பேர்கிட்ட வந்து விஜய் தான் சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இங்கே பேசுறது வர களத்தில் வேற மாதிரி எதிரொலிக்குதா? நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க. அந்த தேர்தலில் வந்து திமுக அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாலுமே கள நிலவரம் வந்து மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில்
விஜய் வந்து ஜெயிச்சிட்டனா நம்ம வந்து விஜய் தொகுதியில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள் வந்து நினைக்கிறதுக்கான ஒரு இது இல்லைங்க இருக்காங்க. புரியுது. நீங்க வந்து ஒரு மாற்றமா பார்க்கிறவங்க இருப்பாங்க. நீங்க இளைஞர்களாக இருப்பாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க இந்த கூட்டம் வருது இல்லையா, இந்த ஒட்டுமொத்த கூட்டம் விஜய்க்காக வர்ற கூட்டம், அப்படிங்கிற கூட்டம் மட்டுமே பத்தாதுன்னு நான் சொல்றேன். மைக்ல பேசுற கூட்டம், இந்த வர்ற கூட்டம்ங்கிறது நிச்சயமாக பத்தாது. அதனாலதான் சொல்றேன், நான் அப்பயே சொல்றேன் 48,000 வாக்குகள் வரைக்கும் விஜய் பேசுனது இளைஞர்கள் கிடையாது, எல்லாம் நீங்க ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு. கண்டிப்பா விஜய்க்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கும் பெரம்பூர்ல. ஆனா நீங்க எலெக்ஷனுக்கு போகும் பொழுது அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பெரம்பூருக்கு விஜய் என்ன செய்ய போறார், பெரம்பூருக்கு விஜய் வருவாரா, திருச்சி கிழக்கு விஜய் வருவாரா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். பிளஸ் இவங்களோட லெக் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஆர்டி சேகரோட லெக் ஒர்க்னு ஒன்று இருக்கு, சேகர் பாபுவோட வேலைகள் ஒன்று இருக்கு. அந்த வேலைகள்லாம் போகும்பொழுது இது அப்படியே கன்சிஸ்டண்டா இருக்குமா? இன்னொன்று, இப்போ விஜய் வந்துட்டாரு, விஜய்க்காக 2 பணிமனை ஆஃபீஸ்லாம் திறந்தாங்க. அந்த பணிமனைக்கெல்லாம் விஜய் போறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப பிரம்மாண்டமா திறந்திருக்கும் அண்ணனுக்காக. அவர் பணியூர் விட்டு போக மாட்டார், கண்டிப்பா போக மாட்டார், நீலாங்கரை விட்டு போக மாட்டார். இப்போ விஜய் இன்னைக்கு கூட ஒரு ஃபேக்டர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எதை விட்டுட்டு வந்தாரு? நான் சொல்றேன், திரும்பி போகும் பொழுது எனக்கு நீலாங்கரை பங்களா இல்லை, நான் நீலாங்கரையில் இருக்க செக்யூரிட்டி கூட படுத்துக்கலான் இருக்கேன், அப்படியே சொல்ல போறீங்களா? இல்லை, அதே பங்களாக்கு தான் திரும்ப போறீங்க. நீங்க ஒரு நாள், ஒரு 6 நாள் கூட இல்லை, அரை நாள் வெயில நின்னதுக்கு, அரை மணி நேரம் வெயில நின்னதுக்கு 2 நாள் ரெஸ்ட் வேணும்னு கேட்கிறாள். எல்லா சொகுசையும் இன்னும் வச்சுட்டு இருக்காரு. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனாவும் சரி, இங்க விஜயும் சரி, எல்லா சொகுசுகளையும் தன்னெடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்காக எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன விட்டுட்டு வந்தீங்க? மக்கள் அதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பெரம்பூர்ல உழைக்கின்ற மக்கள் உண்மையில யோசிப்பாங்களா இல்லையா? விஜய் வந்தாருன்னா இந்த தொகுதி எப்படி மாறப்போகுது? விஜய் இந்த மாற்றத்திற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாரா? சட்டமன்றத்துக்கு மேல போவாரா? நீ யோசிச்சு பாருங்களேன். இந்த இதுகளே அவங்க வந்து யோசிச்ச மாதிரியே தெரியல எனக்கு. வந்து திமுக மேல ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்படி யோசிக்காம போனாங்கன்னா பெரம்பூர் நாசமா போகும், அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும் நம்ம? பெரம்பூர் மக்கள் வந்து இல்ல விஜய் தான் வேணும்னு நிக்கணும், நமக்கு என்ன போயிருச்சு? நீங்க கண்டிப்பா அந்த தொகுதி என்னவாகுங்கிறது தெரியும். நீங்க வந்து பெரும்பான்மை யார் ஜெயிக்க போறாங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து விஜய் நிக்கிறாரு, விஜய் ஜெயிக்கிறாரு, விஜய் இந்த தொகுதிக்காக பயங்கரமா குரல் கொடுப்பார், சட்டமன்றத்துக்குள்ள பயங்கரமா சண்டை போடுவாரு. நான் அது எதுவுமே வேண்டாம்ப்பா, என்கிட்ட நிறைய காசு இருக்குப்பா, என்கிட்ட ஒரு 660 கோடி செலவு வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன் காசு, நானே பர்சனலா இறங்கி வேலை செய்யறேன், இந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அவள் கல்வியிலையோ இல்ல மருத்துவத்திலேயோ இல்ல கட்டமைப்புகள்லையோ எல்லாத்தையும் செய்யட்டும். செய்வாரா விஜய்? என்ன பண்ணுவாரு? கிளம்பி எல்லாத்தையும் கிளம்பி நீலாங்கரைக்கு வர சொல்லுங்களேன், என்ன இல்ல பனையூருக்கு வர சொல்லுங்க சார், இங்க மழை வெள்ளம் வந்துருச்சு சார், அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கா சார், அவங்களாம் தங்குறதுக்கு ஸ்கூல் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், என்ன பண்ணுவார்? இன்னைக்கு கூட ஸ்கூல்னு சொன்ன ஞாபகம் வருது. விஜய் சொல்றாரு, நான் ஏற்கனவே பேசினேன், ஸ்கூல்ல வந்து கழிவறைகள் கூட இல்லை, நிறைய பேர் இது பெரிய பிரச்சனையான்னு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கழிவறை இல்லாததுனால விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி இறந்து போயிட்டாங்க. நான் சொல்றேன், அந்த மாணவி வீட்டிலிருந்து வெளியே போனவங்க, இவர் எப்படி கொண்டு வராரு பாருங்க, எழுதி கொடுக்குற எவ்வளோ மோசமாக எழுதி கொடுக்குறான் பாருங்க. வீட்டில் கழிவறை இல்லாத காரணத்தினால விஜய் கேள்வி கேட்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வச் பாரத் ஸ்கீம்னு ஒன்று போட்டிங்கல்ல, ஸ்வச் பாரத் ஸ்கீமில் இப்படி நான் 2 பேருமே குறை சொல்கிறேன். நானும் ஸ்வச் பாரத் ஸ்கீமை மத்திய அரசாங்கம் செயல்படுத்தினாங்களா செயல்படலையா அந்த ஊரில்? ஒருவேளை இங்கே யாராவது இன்டர்மீடியட் உட்காந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எவனாவது உட்காந்து லஞ்சம் வாங்குறதுக்காக அந்த வீட்டை டாய்லெட் கட்டாமல் விட்டானா? இதுதானே விஜய் கேட்டிருக்கணும். ஸ்கூலை இங்கே எதை கனெக்ட் பண்ணுறாரு இவர்? விஜய்க்கு எவ்வளோ புரிதல் இருக்கா, இல்லை வேணும்னே இப்படி பேசுறாங்கிறது தெரியல. அந்த ஸ்கூலில் டாய்லெட் இல்லாதனால தான் அந்த பெண்ணோட இறப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு ஒரு புரிதல் குறைபாடுங்க இருக்கு. நீங்கள் கம்மிட்டு நீங்கள் பெரம்பூர் மக்கள் அப்படி ஆசைப்படுறாங்க, அவர் தான் ஓட்டு போட போறாங்கன்னா தாராளம் ஓட்டு போடட்டும். திருச்சி கிழக்கு மக்கள் ஓட்டு போறாங்கன்னா ஓட்டு போடட்டும். ஆனால் இதற்கு இன்னைக்கு வந்து இந்த வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு விஜயே அவங்க எப்போ பார்ப்பாங்கன்னா அடுத்த 5 வருடம் எல்லாருமே இதை குறை சொல்லுவாங்க, எம்எல்ஏ பார்க்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்க்கலாம், திரையில மறுபடியும் நீங்க பார்க்கலாம். அப்போ இவங்க சொல்ல எங்க தொகுதி எம்எல்ஏ பாரு எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறாரு சொல்லிக்கலாம். நீங்க அதுதான் நடக்கும். பெரம்பூர்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னவங்க கூட வந்து இங்க விஜய் நிக்காம விஜய் கட்சியிலேருந்து வேற யாருன்னா ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை எப்படி ஓட்டு போடுவோன்றாங்க. ஸோ எல்லா தொகுதியிலும் அதான் ரியாலிட்டி. அப்போ அது கண்டிப்பாக பிரதிபலிக்குங்க. நீங்க வந்து இப்போ எடுக்கிற பல சர்வேஸ்ல விஜய்க்கு வந்து 20% கொடுக்குறாங்க இல்லையா சில பேர். அவங்க எல்லாரும் என்னன்னா விஜய்ங்கிற ஃபேக்டர், விஜய் இங்கே வருவாரா அப்படிங்கிற ஃபேக்டர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு வேட்பாளர் யாரும் தெரிஞ்சு போச்சு. அது ரொம்ப குறிப்பாக வேட்பாளர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கதை பார்க்கணும். இப்போ எங்கள் பேராவூரணி வேட்பாளர் அவர் வந்து கஞ்சா கடத்தி இப்போ தான் வெளியே வந்திருக்காரு, சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜெகநாத் மிஸ்ரா, நீங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அந்த கனிமொழி, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ். அதை தாண்டி நீங்கள் இந்த கட்சியில் வேலை பார்த்த மாவட்ட செயலாளர்கள் 140 மாவட்ட செயலாளர்கள் கொடுத்தாங்க. அந்த 140ல் 70 பேர் மட்டும்தான் இங்கே வந்து வேட்பாளர் ஆயிருக்காங்க. ஏன் மீதி 70 பேர் ஆகவே இல்லை? இப்போ நீங்கள் உள்ள பூக்கடை குமார் அவர் ஆக்சுவலி வில்லிவாக்கத்தில் இருக்கணும், ஏன் இல்லை வில்லிவாக்கம் இல்லாட்டி வேற தொகுதி கொடுத்துருக்கணும்ல? சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலர்களே பல பேர் ஆகலை. சுராசேகரா அவர் ஆமாம், சுராசேகர் ஆகலை. இந்த மாதிரி பல பேர் ஆகலை. ஏன்னா அவங்களால நாங்கள் செலவு செய்ய முடியாதுங்க. மேல இருந்து கேட்கணும், விஜய் ஒன்றுமே விட்டுட்டு வர எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்கிறார்ல, இந்த மாவட்ட செயலருக்கு எடுத்து கொஞ்சம் காசு கொடுக்க சொல்லுங்க. இத்தனை நீங்க 1 கோடி எடுத்து கொஞ்சம் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி லட்சக்கணக்கில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா வேலை செய்வாங்க. அதுவே இல்லாதனால தான் அண்ணா தயவுசெய்து விட்டுருண்ணா, நம்ம ஜெயிக்க மாட்டோம் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா,
இந்த கீழே இருக்க மாவட்ட செயலாளர் இருந்து கீழே இருக்கிற கிளை அமைப்புகள்கிட்ட இன்னைக்கும் காசு வாங்கி சாப்பிட்ற அந்த மாவட்ட செயலர் நிற்கிறாங்க. அவன் வந்து எல்லாம் தெளிவாக அந்த அவனை பிடி, நீ காசு வாங்கு, நீ வேன் எடுத்து கொடுத்துரு, நீ சாப்பாடு போட்டுரு, நீ பைக் ஓட்டு, இந்த வேலையை இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. நீங்கள் அந்த மாவட்ட செயலர்கள் தாண்டி விஜய் அறிவிச்ச அந்த கழக நிர்வாகிகள் சொல்லி சொன்னாங்க இல்லையா, இவங்கெல்லாம் பெரும்பான்மையாக அதிமுக வந்தவங்க. நம்ம பார்த்தோம், தூசி மோகன் அவர் கட்சியிலே இருந்துக்கிட்டு இங்கே சீட்டு வாங்குறாரு. அப்புறம் நாராயணன், இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் ஒன்றிய செயலாளர் இருந்தவங்க, பகுதி செயலாளர் இருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. விஜய் ஆக்சுவலி சொன்னது என்ன, நானே பர்சனலாக இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணேன். நான் சொல்கிறேன், பர்சனலாக தூசி மோகனை செலக்ட் பண்ணீங்களா? பர்சனலாக நீங்கள் வந்து நாராயணன் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பர்சனலாக சில வேட்பாளர்கள் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அடித்து சொல்கிறேன், அந்த நேரத்தில் தான் அவர் அந்த ஹோட்டலில் வந்த பிறகு தான், ஓ இவரா, ஓகே ரைட், யாருன்னே தெரியாது விஜய்க்கு. நீங்கள் வந்து அதனால தான் சொல்கிறோம், நம்ம பல நேரங்களில் விஜய் ஏன் ஒன்றுமே தெரியாமல் இருக்காருன்னு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா, அவர் பர்சனலாக உட்காந்து பேசியிருந்தாருன்னா பேராவூரணியில் இருக்க டீம் இதெல்லாம் முடிவு பண்ணுறது ஜானா இல்லைன்னா புஷியானந்த், இன்னும் புஷியானந்த். காசு அவர் தாங்க வாங்குறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஒரிஜினல் காசு வாங்கலை, ஏன்னா அவர் நிறைய காசு வச்சிருக்காரு. புஷியானந்த் மாதிரி நீங்கள் வந்து 5 லட்சம் 4 லட்சங்கிற காசு பிடுங்கிற வேலையெல்லாம் அவர் பார்க்கல. அவர் எனக்கு காசும் கேட்காதீங்க, நான் வேணா எனக்கு செலவு பண்ணிக்கிறேன், விஜய்க்கு செலவு பண்ணுறேன், அதை தாண்டி எல்லாருக்கும் மேபி ராஜ்மோகனுக்கு பண்ணலாம், அதை தாண்டி எனக்கு காசு கேட்காதீங்க. மாவட்ட செயலெல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காசு வாங்குறதெல்லாம் புஷியானந்த் தான். இப்போ ஜெகநாத் மிஸ்ராட்டை எப்படி சீட்டு, எந்த அடிப்படையில் சீட்டு கொடுத்தாரு, இல்லை அந்த கனிமொழிக்கு எப்படி சீட்டு கொடுத்தாரு, இல்லை அந்த கஞ்சா வியாபாரிக்கு எப்படி சீட்டு கொடுத்தாரு, இல்லை பாலியல் குற்றவாளிக்கு எப்படி சீட்டு கொடுத்தாரு. விருதை மகள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தொடர்ச்சியாக இன்ஸ்டால பேசிட்டு இருப்பாங்க, நான் விருதுநகர் நிற்க போறேன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லிஸ்ட்ல அவங்க பேர் வருது, சிவகாசி தொகுதியில் போட்டிருக்காங்க. பல பேர் அந்த மாதிரி எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் கம்பத்தில் இப்போ தேனி பாண்டி வந்து லெஃப்ட் பாண்டியை வாங்கிட்டாரு, கம்பத்தில் நீங்கள் அவங்க ஆதரவாளருக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்ல. எப்படி ஜெகநாத் மிஸ்ராக்கு அந்த சீட்டு கை மாறிச்சு? புஷியானந்த் சில விஷயம் கமுக்கமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன பேர ஒரு டீம் நான் முன்னாடி பார்த்துருக்கேன், நல்ல பசங்க, நல்லா ஒர்க் பண்ணுற பசங்க. அந்த பசங்களுக்கே தெரியாம இவர் வந்து அந்த கஞ்சா வியாபாரி கையில் எடுத்திருக்காரு. வேலூர்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த பல ஊர்களையும் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கே துரோகம் பண்ற மாதிரியான விஷயங்களை புஷியானந்த் பண்றாரு. என்ன நீ வாட வேணா, உனக்கு கொஞ்சம் காசு வாங்கி கொடுக்குறேன்டா. முழுக்க இந்த செலக்ஷன் வந்து புஷியானந்தோட செலக்ஷன். ஸ்ரீநாத்துக்கு எப்படி உள்ள வந்தார், திடீர்னு உள்ள நிறைய தூத்துக்குடியில் வேட்பாளர் ஆகிட்டாங்க இல்லைங்க. அதாவது நான் அந்த மண்ணின் மைந்தன்றாரு. ஒரே அவர் ஆக்சுவலா தூத்துக்குடி தான், அவர் தெரியும் தூத்துக்குடி தான், மண்ணின் மைந்தர் தான். அந்த இடத்துல அஜிதாவை பழி வாங்கணும், அஜிதாவுக்கு சீட்டை கொடுக்கக்கூடாது. விஜய் எவ்வளவு முறை அஜிதாவை பார்த்துருக்காரு, காரெல்லாம் மறிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு முந்தா நாள் வரைக்கும் நினச்சேன். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னே, வேட்பாளர் அறிவிப்பு முதல் நாள் வரைக்கும் அவன் நம்புறாங்க. நான் எப்பயோ சொன்னேன் அவங்கள்ட்ட, உங்களை பழி வாங்கிட்டு இருக்காரு, என்ன பழி வாங்கினார் புஷியானந்த், உங்களை பழி வாங்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் பழி வாங்குற உணர்ச்சி புஷியானந்த் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் போகாதமா, நீ வேறு ஏதாவது நல்ல கட்சிக்கு போ. ஏன்னா தூத்துக்குடியில் பேசும்பொழுது இது வந்து சில பேர் அஜிதா சென்ட்ரிக் எலெக்ஷனே சொல்லி சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது, வேறு எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு திமுக ஒத்து வருதான்னு பாருங்க, அதிமுக ஒத்து வருதான்னு பாருங்க, பிரதானமான கட்சியில் போங்க, இன்னைக்கு சீட்டு கிடைக்காட்டி என்னைக்கோ ஒரு சீட்டு கிடைக்கும், நீங்க நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்லை நான் தளபதி நம்புறேனா அப்பையும், ஆனால் நான் தளபதி நம்புறேனா? தளபதி நீங்க நம்புறீங்கம்மா, தளபதி உங்களை பத்தி ஏதாவது பேசுறாரா? காருக்கு முன்னாடி நீங்க நியாயமான ஒன்றும் இல்லைங்க. இது சினிமாவை யோசிச்சு பாருங்களேன். விஜய் ஒரு சினிமாவில் நடிக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இந்த தலைவருக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து நியாயம் கேட்டு நிற்கிறாங்க. சினிமா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கூப்பிட்ற அந்த பெண்மணியா, ஏய் புஷி உட்காடுறாங்க, உனக்கு என்னமா பிரச்சனை சொல்லுமா, இப்படி பண்ணியிருப்பாரா இல்லையா? ஆனால் ரியல் லைஃப்பில் விஜய் என்னவா இருக்காரு, அண்ணா என்னண்ணே தம்பி நான் பார்த்துக்கிறேன் பண்ணி போப்பா, சரிண்ணே ஓகேண்ணே. அப்போது அந்த இடத்துல அஜிதாவை பழி வாங்கணும். அஜிதாவை பழி வாங்கணும்னா விஜயோட ஃப்ரெண்டை தவிர வேறு யாரை நிப்பாட்ட முடியும்? தளபதி ஸ்ரீநாத் உங்கள் நண்பர், அவரே கேட்டிருக்காரு, நம்ம எப்படி தளபதி மீற முடியும்? அப்படியா, என் நண்பருக்கு இது வரைக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களாடா, என் நண்பருக்கு இது வரைக்கும் பாஸ் கொடுத்துருக்கீங்களாடா, விக்ரவாண்டிக்கும் மற்ற இடத்துக்கும் பாஸ் கொடுத்தீங்களா, எல்லா இடத்துக்கும் அவனை முதல்ல உள்ள வர விட்டீங்களா? என் நண்பர் தானே பாலாஜி, ஏன்னா ஓடி போனா? என் நண்பர் தானே இந்த ஸ்ரீமன் கூட, என் நண்பர் தானே ஸ்ரீமனுக்கு யாரா சீட்டு கொடுக்கல? இது வரைக்கும் என் நண்பர்களுக்கு இந்த கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்களாடா? எங்க அப்பா அம்மாவே சில பேர் வந்து சினிமால இருந்து வரதவங்க நிறைய பேர், அவங்க லிஸ்ட் கொடுத்தாங்களே, அவங்க யாராவது பொறுப்பு போட்டிருக்கீங்களாடா? விஜய் கேட்கணும்ல. அப்படியா, நண்பர் நிற்கிறாரா, சரி ஓகே நிக்கட்டும், ரைட். இப்படிதான். அப்போ அந்த இடத்துல அஜிதாவை அடிக்கணும்னா ஸ்ரீநாத்தை கொண்டு வரணும். இன்னும் சொல்லப்போனா அஜிதா ஸ்ரீநாத் முதல்ல நம்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? நான் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா பல நேரங்கள் அவங்க சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் தளபதியில் சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொன்ன தளபதிக்கு தெரியும்ண்ணா, நான் இந்த மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போங்கண்ணா, ஏன்னா நம்பர் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த இடத்துல இவங்களை பழி வாங்கணும், அந்த ஸ்ரீநாத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நாளைக்கு ஸ்ரீநாத்தை பழி வாங்கணுமா, சாமிகளை கொண்டு வருவாங்க. நாளைக்கு சாமிகளை பழி வாங்கணுமா, அஜிதாவை எடுப்பாங்க. இப்படி இந்த கட்சியில் முழுக்க யார் காலி பண்ணுறதுக்கு யார் அப்படிங்கிற மட்டும்தான் அந்த கணக்குகளே தவிர, அதை தாண்டி இங்கே பெரிய தொலைநோக்கு திட்டம் இருக்குது விஜய்க்கு, அது எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தாவேக்கள் வந்து யாருமே ஜெயிக்கல, விஜய் தவிர யாருமே டெபாசிட் வாங்கல அப்படிங்கிற ஒரு நிலை வந்தனா அப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா நாள் வரைக்கும் அவ்வளோ பேசிட்டாங்க. ஆமாம், அரசியல் தானே. நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் ஆப்வியஸ்லி சினிமாவுக்கு போகிறார்,
நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பெரம்பூரில் அவர் ஜெயிச்சாராங்க வச்சுக்கோங்களேன், ஸ்டில் அவர் சினிமாவுக்கு போகிறார். அதில் வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு 19 நாட்கள் இருக்குங்க. 19 நாள் இருக்கும்போது மனுஷன் என்ன சொல்கிறான், அரை மணி நேரம் வெயில் அணினா 2 நாள் ரெஸ்ட் கொடுன்னு கேட்குறான். நீங்கள் அடுத்த 5 வருஷம் ட்ரையாக இருக்கும், இஷ்யூஸ் வரும். நீங்கள் அதிமுகவே பெருசாக போராட மாட்டேங்கிறாங்க. நாம் இப்போ நீங்கள் நான் திமுகவில் நான் ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மக்கள் பிரச்சனை எடுத்து போராடினாங்க, பண்ணாங்க. அதுக்கு மேட்ச் பண்ற 50% 20% கூட அதிமுகவோ நாம் தமிழரோ தேவைக்கோ மேட்ச் பண்ணவே இல்லை. அப்ப விஜய் மாதிரி ஒரு சோம்பேறியான அரசியல்வாதி இந்த 3 வருடம் நாடாளுமன்ற தேர்தல் கூட 3 வருஷம், இந்த 3 வருஷத்தில் ஏதாவது பேசுவாரா, எழுதி கொடுத்தருக்கு யாராவது ஆள் இருப்பாங்களா? இல்லை ஒன்றும் இல்லை. இப்படியே பாருங்களேன், நீங்க மே 4 ரிசல்ட் வந்துருச்சுங்க. மே 7 விஜய் வந்து தூத்துக்குடியில் கல்யாணத்துக்கு போறாரு. மீடியா மேல சீண்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏர்போர்ட் பீட்டை பார்க்க சொல்லுப்பா, டிக்கர்ல நியூஸ் போட்டு விடுப்பா அப்படிமா. லைவ் ஷாட்லாம் வேணாப்பா, டிக்கர்ல போடுப்பா விஜய் தூத்துக்குடி பயணம்னு போட்டு விடுமாம்மா. ஏன்னா மே 7 அவன் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவங்க யார் பதவியாக இருக்க போறாங்க, யார் மினிஸ்ட்ரி, அதுக்கு போயிடுவாங்க அவங்க எல்லாம். அப்போ விஜய் வந்து சினிமாவுக்கு போயிடுவார். ஆதவ அர்ஜுனா ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அவர் மேபி கட்சியை கைப்பற்ற கணக்கு வச்சிருக்காரா, வியாபாரம் பண்ணுவார். ஏன்னா அவரே சொல்றாரு 100 ரூபாயில இருந்து நான் 100 கோடிக்கு வியாபாரம் பண்ணேன்னு சொல்றாரு. அந்த வியாபாரத்தை இப்போ பண்ணாங்க. பண்ணதெல்லாம் ஷெல் கம்பெனி. அவங்க மாமனாரோட லாட்டரி தொழிலை எப்படி பெருசாக்குறதுன்னு குடும்பமா வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு லீமா ரோஸ் அதிமுக நிற்பாங்களாம், தம்பி எல்ஜேகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிற்பாரா, இவர் வந்து இதில் நிற்பாரா, இந்த மாதிரி நிற்பாங்க. அவங்களோட நோக்கம் தான். ஸோ அவர் ஒரு வியாபாரம் 10% 12% வருதா, 12% 1200 கோடி வியாபாரம், கடையை விரிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். ராஜ்மோகன் பழையபடி அவர் பட்டிமன்ற மேடைக்கு போக வேண்டியதான். அவர் அதுக்கு போயிடுவாரு. நீங்க வந்து புஷி ஆனந்த் தொழில் இருக்கு, அங்கே ஒயின் ஷாப்பும் இருக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் நிறைய சம்பாதிச்சிட்டார். டீல நிக்கிற கூட அந்த கணக்கு தாங்க. டி நகர்ல ஒருவேளை ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்களேன், வசூல் பார்க்கலாம். அண்ணே நல்ல வசூல் பார்க்கலானே, சின்ன சின்ன கடைகள் இருக்கு, பெரிய பெரிய கடைகள், பெரும் முதலாளியிலிருந்து சின்ன தள்ளுவண்டி கடை வரைக்கும் இருக்கு, நல்ல வசூல் பார்க்கலன்னு சொல்லி தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து அது மறுபடியும் வசூல் பார்க்கலாம், அந்த வேலைகளை போயிடுவார். மாவட்ட செயலர்கள் பழையபடி வந்து படம் அடுத்து ரிலீஸ் ஆகிடும், ஜனநாயகம் வந்து ஒர்க்கை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஜனநாயகனுக்கு 2 நாள் பிளாக் டிக்கெட் வைக்கலாம், அடுத்த படத்தில் 2 நாள் பிளாக் டிக்கெட் வைக்கலாம். அவங்க எல்லாரும் தொழில் பார்த்துட்டு தொழிலுக்கு போயிடுங்க. பாதிக்கப்பட போறது யாருன்னா, இன்னைக்கு வந்து இந்த வெயில் அது நின்றுக்கிட்டு அண்ணா பெரிய மாற்றத்தை கொடுக்க போறேன்னா, உன்னை நம்பி தானே நான் இருக்கேன், நான் உன் வண்டியில் விழுந்து சாகிற இடம்னு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், பெரிய லெவலில் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இந்த கிளை, நகரம், ஒன்றியம், வட்டம், இந்த தேர்தல் முடிஞ்ச தளபதி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே நம்மளாம் கவுன்சிலர் ஆக போறோம், நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நகர்மன்ற தேர்தலும் கவுன்சிலர் ஆக போறோம், சேர்மன் ஆக போறோம், மேயர் ஆக போறோம் கனவுல இருக்கான்ல, அவன் தலையில் பெருசா இடி விழும். ஏன் இடி விழும்னா, அவன்கிட்ட குறைந்தபட்சமாக நீ எவ்வளோ தம்பி செலவு பண்ணிருக்கேன்னு நீங்க போய் கேளுங்க. அடுத்த வாட்டி நீங்க எந்த தொகுதி வேணாலும் போங்க, வட்டச்செலவு பர்சனலாக பேசு, மைக் கொடுத்தா பேச மாட்டான், தம்பி எவ்வளோ பண்ணி செலவு கொடுக்குன்னு கேளுங்க. அண்ணே நான் ஒரு 20 லட்சம் செலவு பண்ணிருக்கேன், அவன் தலையில் பெருசா இடி விழுகும். ஏன்டா செலவு பண்ண, நான் மாதிரி கவுன்சிலரு மாச்சி வந்துடும், மாச்சி வரும், தளபதி ஆச்சுனே, அப்போ நாங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து நிற்க, அதுலேயே வந்து சில பேர் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணலாம், அதெல்லாம் இருக்காங்க, அவங்க தலையில் பெருசாக இடி விழுகும். என்னடா ஆளே காணும், ஆனந்து எங்கடா பிடிக்கிறீங்கலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அதே மாதிரி மாவட்ட செயலர் இருக்கிறவங்க ரொம்ப, அதாவது இந்த 70 பேர் ஒரு வேலையா ஒருத்தர், நான் இங்கே கீழே வந்து பெருசாக திருடலை, கையில் வந்து காசு பட்டேன், என் இடத்த வித்திருக்கேன், தோட்டத்தை வித்திருக்கேன், தோட்டத்தை வித்திருக்கேன்னு யாராவது இருந்தாங்கன்னா பெருசாக பாதிக்கப்படுவோம், அவங்க பெருசாக பாதிக்கப்படுவோம். இந்த நடக்கும். ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல விஷயங்களோட பண்ணுறீங்க. நன்றி.